சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் 167 படத்துல வந்து ரொம்ப பிஸியா இருக்காரு. இந்த படத்துக்கு டைட்டில் தர்பார் அப்படின்ற வச்சிருக்காங்க. படக்குழு வந்து பார்த்தோம் அப்படின்னா மும்பையில் வந்து பிஸியா ஷெட்யூல் பண்ணி போயிட்டு இருக்கு ஷூட்டிங் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு இடையில தலைவர் வந்து ஓட்டு போடுறதுக்கு மட்டும் தான் சென்னைக்கு வராரு அப்படின்னு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். இந்த படத்துல காப்பா ப்ளே பண்ண போறாரு அப்படின்றது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் சோசியல் வலைத்தளங்களில் ஒரு நியூஸ் ஒன்று போயிட்டு இருந்துச்சு. என்ன அப்படின்னா தர்பார் படத்தில் வந்து தலைவர் டூயல் ரோல்ல பண்ண போறாரு. ஒரு ரோல் வந்து பார்த்தோம் அப்படின்னா சமூக ஆர்வலர் அப்படின்ற இருக்கும், இன்னொரு ரோல்ல வந்து காப்பா ப்ளே பண்ண போறாரு. இந்த சமூக ஆர்வலர் கேரக்டருக்கு வந்து மீசை இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தில்லுமுல்லுல இருந்து அதுக்கப்புறம் வந்து சிட்டி வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா தலைவர் மீசை இல்லாமல் இருந்தாங்கன்னா கியூட்டா இருப்பாப்ல. அது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ரூமர்ஸையும் ஒன்று பரப்பிட்டு இருந்தாங்க. இதுல வந்து அப்பா சன், அதாவது 2 கேரக்டர்ல ப்ளே பண்ண போறாரு தலைவர் அவர்கள். அந்த அப்பா கேரக்டர் வந்து சமூக ஆர்வலர் பிளாஷ்பேக்ல வரும், பையன் கேரக்டர் தான் வந்து காப்பா ப்ளே பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளப்பிட்டு இருந்தாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத தெரியல. ஆனால் காப்பா ப்ளே பண்ண போறாரு அப்படின்றது மட்டும் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயமா போச்சு. அப்புறம் ரீசெண்ட் டேஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்ட் டேஸ்ல இல்லைங்க, தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட நாள்ல இருந்து ஒரு வில்லன் அப்படின்னாலே வந்து ஹாலிவுட் பாலிவுட் இந்த மாதிரி தான் போய் தேர்ந்தெடுத்து கொண்டு வராங்க. அது என்ன காரணம் அப்படின்னா தெரியல. கார்பரேட் கிரிமினல் அப்படி அதே மாதிரி ஒரு ஹைஃபை லுக்குக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா பாலிவுட்ல இருந்தா வில்லனை இறக்குறாங்க. இப்போ தர்பாருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பாலிவுட்ல இருந்து வில்லனை இறக்கிருக்காங்க. எஸ், யாரு அப்படின்னா பிரதீக் பாபர் அப்படின்றவங்க தான் வந்து வில்லனா இதுல ப்ளே பண்ண போறாரு. படக்குழு வந்து அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதை தொடர்ந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்துல நயன்தாரா அவர்கள் தான் ஹீரோயினா ப்ளே பண்ண போறாங்க. சரி, பாலிவுட்ல இருந்து வில்லனை இறக்கிட்டாங்க. அவர் வந்து பாகி 2, அதுக்கப்புறம் வந்து நம்ம கௌதம் மேனன் வினை தாண்டி வருவாயா படம் பண்ணாரு பாலிவுட்ல. அதுல இவர் தான் ஹீரோவா ப்ளே பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம எமி ஜாக்சன் தான் ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. எமி ஜாக்சனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வேற இவரு. சரி, இந்த நியூஸ்லாம் வந்து போதுமானது. தர்பார்ல வந்து இவர் தான் வில்லனா ப்ளே பண்ண போறாரு. இவர் மட்டும் தான் வில்லனா இல்ல அடிஷனலா வேற ஏதாவது வில்லனா ப்ளே பண்ண போறாங்களா நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். நமக்கு தெரிஞ்ச க்ளோஸ் சோர்ஸ் மூலமா என்ன சொல்றாங்க அப்படின்னா இவர் பெரிய வில்லன் இருக்கார் இல்லையா, அவருக்கு பையனா ப்ளே பண்ண போறாரு அப்படின்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். உங்களுக்கு இந்த பாலிவுட் வில்லன் வந்து இந்த தர்பார்ல ஜாயின் ஆகுது எந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்கு, தலைவர் 167க்கு எந்த அளவுக்கு ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நெட்டிஃபைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெஷலான ஒரு விஷயம் அப்படின்னா மிஸ்டர் லோக்கல் படத்தினுடைய சாங் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த சாங்கை எங்க அழகான ஆங்கர் கியூட்டான மணிகண்டன் அவர் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்காரு. அந்த ரிவ்யூ நீங்க பார்க்கல அப்படின்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தர போய் பாருங்க. பார்த்துட்டு அந்த வீடியோக்குள்ள போய் கமெண்ட் பண்ணுங்க.